வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ். இஞ்சி செடி வந்து சரியாக வளரலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து வீட்டில் வந்து நீங்கள் இஞ்சி வச்சிங்க அப்படின்னா, இஞ்சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனித்து சரியாக வந்து விதைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இஞ்சி செடி வளரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்லேருந்து இஞ்சி வந்து நல்லா பெருசாக வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, சின்ன பீஸே போதும் உங்களுக்கு மறுபடியும் அதுலேருந்து இஞ்சி வந்து வளரும். வாங்கும்போது எப்போவுமே இந்த மாதிரி முளை இருக்கிறது மாதிரி உள்ள இஞ்சி வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். பொதுவாக வந்து நீங்கள் வைக்கிற பீஸெல்லாம் இந்த மாதிரி வந்து முளை இருக்கிறது மாதிரி பார்த்து வைங்க. நறுக்கு அந்த மாதிரி பீஸை வந்து நீங்கள் பார்த்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து சீக்கிரமாக வந்து தழைச்சி வர்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ இந்த பீஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ போதும் உங்களுக்கு. இந்த பீஸை நீங்கள் எவ்வளோ கட் பண்ணிவிட்டு வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அதுலேருந்து இஞ்சி வந்து சீக்கிரமாகவே வளரும். இஞ்சி வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நீங்கள் நைட்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு தண்ணியில் இஞ்சியை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 24 hours வந்து அந்த தண்ணியில் வந்து இது ஊறணும். அதுக்கு பிறகு வந்து இஞ்சி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து முளைச்சி வரும். இஞ்சி நீங்கள் வச்சிங்கன்னா கூட முளைச்சி வர்றதுக்கே உங்களுக்கு ஒரு 3 வாரத்துலேருந்து 4 வாரம் வரைக்கும் ஆகும். இஞ்சி வந்து இப்போ வைக்கிறதுல வந்து மண்கலவை வந்து இஞ்சிக்கு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்கிற மண்கலவையில் வந்து அதிகமாக வந்து கம்போஸ்ட் வந்து இருக்கணும். இஞ்சியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து கம்போஸ்ட் விரும்புகிற ஒரு செடி. அதனால் கம்போஸ்ட் வந்து உங்கள் மண் கலவையில் அதிகமாக இருந்ததுன்னா இஞ்சி வந்து நல்லா பெருசாக உங்களுக்கு வளரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் இஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்படி நீங்கள் சீக்கிரமாக வந்து வளர்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி ஊஞ்சி வைக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு பாட்டில் வந்து இஞ்சி வைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து நடுப்பகுதியில் வைங்க. இது இந்த மாதிரி ஒரு பாட்னா உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து போதும் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் கம்போஸ்ட் உங்களுடைய எந்த மண்கலவையில் கிடைக்கிற மண்கலவையில் கம்போஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கலந்து கொஞ்சம் மணலும் அதுக்கு கூட கலந்து வச்சா போதும். இஞ்சி வந்து உங்களுக்கு தாராளமாக நல்லா வரும். பாருங்கள், இந்த முளை பகுதி மேலே இருக்கிறது மாதிரி இப்படி நட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் நட்டு விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தழைச்சி வரும். பாருங்கள், இந்த மாதிரி விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த முளை பகுதி வந்து மேலே இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா போதும். இதுலேருந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து தளிர் வந்து மேலே வந்து இஞ்சி செடி வளரும். ஏற்கனவே வந்து இஞ்சி செடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து வீட்டில் வச்சுருக்கிற இஞ்சி செடி. கொஞ்சம் மண் போதும். பாருங்கள், இந்த பக்கெட்டில் நான் கொஞ்சம் தான் மண் வச்சுருக்கேன். அதில் வந்து இஞ்சி வந்து நல்லா வளர்ந்துருக்கு. பாருங்கள், அந்த இஞ்சி செடியிலே பக்கத்தில் இன்னும் ஒரு மழை வந்திருக்கு. ஒரு சின்ன பீஸ் தான் வச்சேன். குறைஞ்ச இஞ்சி வந்து உங்களுக்கு முழுவதுமாக நல்லா வந்து ஃபுல்லாக வளர்ந்து கிடைக்க ஒரு 10 மாதம் ஆகும். ஆனால் இப்போ வீட்டில் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா 4 மாதத்துக்கு பிறகு கூட அந்த இஞ்சியை வந்து நீங்கள் எடுத்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி முறையில் நீங்கள் இஞ்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இஞ்சி வந்து வளரும். தேங்க்யூ வியூவர்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.